40 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு, டெய்லி பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்காக வாக்கிங் போகிறேன், பட் ஆனால் ரிசல்ட் வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற 4 சிம்பிளான ஒர்க் அவுட்டை டெய்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் வீட்டிலேயே ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட பெல்லி ஃபேட் குறைஞ்சு ஃப்ளாட் ஆப்ஸ் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். 4 ஒர்க் அவுட் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபிட் மைண்ட் ஜர்னி. நான் உங்கள் சந்தோஷ். என்னோட வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட எந்த வீடியோவும் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பெல் ஐகான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ஆப்ஸ் கிரன்ச்சஸ். இது வந்து ரெகுலர் கிரன்ச்சஸ் தான். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு நார்மலான ஃப்ளோரில் படுத்துட்டு உங்களோட 2 முட்டியும் இப்படி ஜஸ்ட் மடக்கி வச்சுக்கோங்க. உங்களோட கையை உங்களோட தலைக்கு கீழே சப்போர்ட் கொடுத்துட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மேலே ஸ்குவீஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் இவ்வளோ வந்தால் போதும். ஸ்குவீஸ் பண்ணி ஒரு 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஒரு 15 ரெப்பிடேஷன்ஸ் பண்ண போகிறோம். ஸ்குவீஸ் பண்ணும்போது ஜஸ்ட் மேலே வந்து ஸ்குவீஸ் பண்ணும்போது ப்ரீத் அவுட் பண்ணிக்கோங்க. லைக் திஸ், ப்ரீத் அவுட், ப்ரீதிங். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம 15 ரெப்பிடேஷன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ரிவர்ஸ் கிரன்ச்சஸ். இது உங்களோட லோயர் பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அகைன் இதே மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஃப்ளோரில் படுத்துக்கோங்க. படுத்துட்டு உங்களோட கையை உங்களோட பேக் கீழே சப்போர்ட் கொடுத்துக்கோங்க. உங்களோட முட்டியை இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் கொண்டு போங்க. ரிவர்ஸ் கொண்டு போகும்போது கிரவுண்ட் டச் பண்ணாமல் ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிரன்ச் பண்ணும்போது ப்ரீத் அவுட் பண்ணுங்க. இப்படி எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது ப்ரீதிங் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு 15 ரெப்பிடேஷன்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ மூணாவதாக பார்க்க போகிறது ஆல்டர்னேட் ஹீல் டேப்ஸ். பேசிக்காக இது வந்து உங்களோட சைடு மசில், ஆப்ளிக்கில் உள்ள மசிலை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது நம்ம அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அகைன் ஒரு ஃப்ளாட்டான ஃப்ளோரை படுத்துக்கோங்க. படுத்துட்டு உங்களோட முட்டிக்காலை ஜஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தலையை லிஃப்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட ஆல்டர்னேட் மீன்ஸ் வலது கை வலது கால் ஜஸ்ட் டோவை டச் கீழே டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பொசிஷன். ஒரு 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இதை நம்ம ஒரு 15 ரெப்பிடேஷன்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்த 3 எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து லோயர் ஆப்ஸ், இன்னொன்று வந்து அப்பர் ஆப்ஸ். மூணாவது எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சைடு ஆப்ளிக் மசில் கம்மி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ 4ஆவதாக பார்க்க போகிறது கோர் ஸ்ட்ரென்த் பண்ணுறது. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்ற 3 எக்ஸசைஸோடு சேர்த்து
இந்த 4வது எக்ஸசைஸும் போடும்போது உங்களோட பெல்லி ஃபேட் ஈஸியாக குறையும். அதை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஃப்ளோரில் உங்களோட முட்டி சப்போர்ட் பண்ணி ஜஸ்ட் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட பேக்கை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்காம ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணி உங்களோட கோர் மசில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம், இதை வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ரொம்ப நார்மலாக பண்ணுங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்த 4 எக்ஸசைஸையும் நீங்கள் 40+ இருந்தீங்கன்னா நிச்சயமாக போடுங்க. ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட். இது எல்லாமே உங்களோட பெல்லி ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ that's it for today guys. நம்ம இப்போ பார்த்த எல்லா ஒர்க் அவுட்டையும் ரெகுலராக பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.